त्यक्त्वा त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरे भजन् अक्वोत पतेत् ततो यदि यत्र क्वावभद्रम् अमुष्य किं को वर्तप्तो भजतं स्वधर्मतः. He carries out all the intentions. Sorry for this. Ultimate goal. कर्मेन्द्रियाणि संयम्य या अस्ते मानसा स्मरान् मनसा इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचारः स उच्यते. Karma indriyani, the 5 working sense organs, samyamya, controlling, ya, anyone, who, aste, remains, manasa, by mind, smaran, thinking, indriyarthan, sense objects, vimuda, foolish, atma, soul, mityacharaha, pretender. அதுக்கு என்ன பாருங்க கௌரிமதி? மித்யாச்சார Polimani. Okay. Sa, he, Uchyate is called one who restrains the senses and organs of action, but whose mind dwells on sense objects, certainly deludes himself and is called a pretender. Purport. படிங்க. செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருள்களில் மனதை அடைமடைவன் தன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறான். அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். பர்பட் அப்படியே படிங்க. தியானம் செய்வதாக நடித்துக் கொண்டு உண்மையில் மனதின் புலனின்பத்தை பற்றி எண்ணிக்கொண்டுள்ள போலிகள் பலர் உண்டு. தங்களை பின்பற்றும் வசதியான மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக இத்தகைய போலிகள் சில நேரங்களில் பரட்டு தத்துவங்களை பேசுவதுண்டு. ஆனால் ஸ்லோகத்தில் அத்தகையவர்கள் மாபெரும் ஏமாற்றுவதாக வர்ணிக்கப்படுகின்றனர். தனது தகுதி பெற்ற சமூக நிலையை ஏற்று ஒருவன் புலனின்பத்தை அனுபவிக்கலாம். அவன் அத்தகைய சட்டத்திட்டங்களை ஒழுங்காக பின்பற்றினால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு படிப்படியாக முன்னேற வாய்ப்புள்ளது. ஆனால் மனிதன் புலனுணர்ச்சிக்காக பொருள்களை தேடிக்கொண்டு பெரிய யோகி போல போலி வேஷம் போடுபவன். சில சமயங்களில் தத்துவங்களை பேசினாலும் மிகப்பெரிய ஏமாற்றுகளாக கருதப்பட வேண்டும். அத்தகைய மனிதனின் ஞானம் சற்றும் உபயோகமற்றது. ஏனெனில் அந்த பாவியின் ஞானம் இறைவனின் மயக்கும் சக்தியால் அடித்து கொண்டு செல்லப்படுகின்றன. இத்தகைய போலியின் மனம் எப்பொழுதும் களங்கம் நிறைந்திருப்பதால் அவனது தியான யோக நாட்களுக்கு எவ்வித நட்பும் இல்லை, எவ்வித நன்மதிப்பும் இல்லை. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः.
श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सागणरघुनाथान्वितं तं सजैवं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्य देवं श्रीराधाकृष्णपादान् ललिता सागना विशाखान्वितं स हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी रुसवाणी सुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம், அர்ஜுனர் வந்து முடிச்சிட்டு இருக்காரு. எந்த வழியில போறது, வேலை பண்றதா இல்ல வைராக்கியத்தை தன்னோட வாழ்க்கையில வந்து செயல்படுத்துறதா, துறவு வாழ்க்கைய வந்து கடைபிடிக்கிறதா இல்ல வந்து வேலை பண்றதா, என்ன பண்றதுன்னு சொல்லி புரியாம இருக்கிற ஒரு நிலைமையில வந்து கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து என்ன சிபாரிசு பண்றாங்க அப்படின்னா, இங்க துறவு வாழ்க்கையை பத்தி ரொம்ப ஆழமா கிருஷ்ணர் வந்து சொல்றாரு அர்ஜுனருக்கு. துறவு வாழ்க்கை எப்படி இருக்கணும், எந்த மாதிரி துறவு வாழ்க்கையை நம்ம வந்து அடையணும். ஆக்சுவலா இது வந்து இந்த 3வது அத்தியாயமே நம்மளுக்கு வந்து நம்ம கிரகஸ்தரா நம்ம சாதகரா வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். இந்த 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 பாடமே, இந்த 3வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நம்ம பௌதிக வாழ்க்கையில வந்து இந்த ஒரு 3வது அத்தியாயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலன்னா பகவத்கீதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப நம்மளுக்கு இதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு உறவு இருக்கு. இந்த பாடத்துக்கு நம்மளுக்கு பயங்கரமான உறவு இருக்கு. இந்த உலகத்துல பௌத்திக உலகத்துல உண்மையா பக்தி சேவையை வந்து எப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியும், ஒரு குரோஸ்தரா எப்படி பண்ண முடியும், இல்ல துறவு வாழ்க்கை எல்லாமே விட்டு நம்ம வந்து நேரா போய் கோயில போய் சேர்ந்துடலாமா, இல்ல சன்னியாசி ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதனால இங்க எப்படி பக்தி சேவையே நம்ம செஞ்சுட்டு எல்லாமே விட்டுற முடியுமா, எல்லாமே நம்ம துறவ முடியுமா, இதுக்கு சாத்தியமா, இல்ல குரோசரா இருந்துட்டு திருமணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளையும் பேத்துக்கிட்டு குடும்பத்தையும் போஷணம் பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம வந்து பக்தி தொண்டை வந்து கடைப்பிடிக்க முடியும் அன்றதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க சன்னியாசி நிலையை வந்து 3 நிலையான சன்னியாசி இருக்காங்க. ஆக்சுவலா முதலாவது ஒரு சன்னியாசி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் சன்னியாசி, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சன்னியாசி என்ன பண்றாங்க அப்படின்னா, பௌத்திக உலகத்துல என்னென்ன அவங்களுக்கு சார்ந்தது எல்லாமே இருக்கோ எல்லாமே துறவிடுறாங்க. எதுவுமே எனக்கு தேவையில்லை, பணம், பூமி, வீடு, மக்கள், குழந்தை எதுவுமே எனக்கு வேண்டாம், சமுதாயம் எதுவுமே எனக்கு வேண்டாம் சொல்லி போய் காட்டுல உக்காந்துட்டு, வனவாசத்துல உக்காந்துட்டு, வானத்துல உட்காந்து போய் சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு பெரிய தாடியெல்லாம் விட்டுட்டு கமண்டலம் வச்சுக்கிட்டு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கையில ஒரு தண்டை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணிட்டே இருப்பாரு. எல்லாமே துறவிடுவார். ஆனா ரொம்ப நாள் என்ன கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சன்னியாசத்தை வந்து ரொம்ப நாள் நீங்க வந்து அதை வந்து இது ப்ரொலாங் பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம மனசு வந்து ரொம்ப பதட்டமானதுன்றது நல்லா தெரியும். இந்த மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா, பாகவதம்ல குரங்குக்கும் ஒரு குழந்தைக்கும் வந்து கம்பேர் பண்றாங்க. அதாவது ஒரு குரங்கே வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ஆனா அந்த குரங்கு மாதிரி ஒரு மூர்க்கத்தனம் யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி முட்டாள்தனம் குரங்குக்கு இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அந்த குரங்குக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, சுரபானமா ஏதோ ஊத்திட்டா எப்படி இருக்கும்னா, அது இன்னும் பயங்கரமா அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டே இருக்கும், ரொம்ப பதட்டமா இருக்கும் தன்னோட மனசு. அதனால இங்க முதலாவது சன்னியாசத்தை பண்ணி என்ன ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சன்னியாசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே துறவிட்டு நான் போய் வந்து இதுல உக்காந்துடுறேன், அரண்யத்துல நான் உக்காந்து நான் தியானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலாவது சன்னியாசி. இது வந்து முடியாத காரியம், யாராலையும் முடியாது, நம்ம எல்லாமே துறவ முடியாது. ஏன்னா நம்ம உடலை எடுத்துக்கிட்டோம், குடும்பத்தை நம்ம கிரகஸ்தர் ஆயிட்டோம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு, நம்ம மேல பொறுப்பு நிறைய இருக்கு, நம்ம மேல ஆதரப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே துருவ முடியாது.
ஸோ அந்த துறவு வாழ்க்கை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. அதனால கிருஷ்ணரே அது வேண்டான்றாங்க. அந்த மாதிரி ஒரு துறவு வாழ்க்கை நீங்க எதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது துறவு வாழ்க்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சன்னியாசரா வந்து இங்க சொல்றாங்க 50 வருஷம் இல்ல 55 வருஷமா தன்னோட குரோஸ்த வாழ்க்கை எல்லாமே முடிச்சிட்டு, அதுக்கப்புறம் சம்பூர்ணமா பகவானுக்காகவே வந்து சமர்ப்பணம் பண்றது. ஆனா வீட்டிலேயே இருப்பாங்க, வெளியே போக மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த வேஷம் எல்லாம் இருக்காது. அந்த சன்னியாசி அட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதெல்லாம் இருக்காது. அந்த வேஷம் கீஷம் வேஷனம் எல்லாம் இல்லாம வீட்டிலேயே இருந்துட்டு 50 வருஷத்து வரைக்கும் என்னென்ன சம்பாதிக்க முடியுமோ, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா நம்ம இந்தியாவில் குஜராத்திஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ குஜராத்திஸ் ஆர் வெரி வெல் வெல் லேர்னட் பீப்புள். 50 வருஷத்து வரைக்கும் நல்லா சம்பாதிச்சிருவாங்க. கொஞ்சம் பேர் வெளியே போயிடுறாங்க, ஆட்டை விட்டு வெளியே போய் அங்க சம்பாரிச்சு வச்சு இன்னொரு 30-40 வருஷத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே சேஃபா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துல வந்து ஈடுபடுறாங்க. அவங்க நிறைய குஜராத்திஸ் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அவங்க வந்து நிறைய டைமண்ட் பிசினஸ் நிறைய பண்ணுவாங்க குஜராத்திஸ். ஸோ டைமண்ட் ரொம்ப ஃபேமஸ். டைமண்ட் மேக்கர்லேயே வேர்ல்ட்லேயே ஃபேமஸ் யாருன்னா நம்ம குஜராத்திஸ் தான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இன்டெலிஜென்ட் குஜராத்திஸ். நீங்க பார்க்கலாம், நான் குஜராத்தி துவாரகா யாத்திரைக்கு போகும்போது நான் போற இடத்துல எல்லாம் ஒரு 10-15 பிளேஸுக்கு போயிட்டு வந்தோம். நாங்க எல்லாருமே ஒரு 3 பஸ் போயிருந்தோம். அந்த சமயத்துல ஒரு அராக் ஷாப் கூட பார்க்கல, ஒரு வைன் ஷாப் கூட நான் பார்க்கல. எங்க தூமபானமே பார்க்கல. நிறைய இடத்துல வைன் ஷாப்பே கிடையாது. தேடினா கூட வைன் ஷாப் கிடையாது. அந்த அளவுக்கு அங்க ஒரு தார்மீகமான மக்கள் இருக்காங்கன்றது நான் எனக்கு இப்ப புரிஞ்சது. ஏன்னா எந்த ஊரையும் அந்த மாதிரி பார்க்கல. பண்றாப்பூர்ல பார்த்தேன், அதுக்கு அடுத்தது அங்கதான் நான் பார்த்திருக்கேன். வேற நிறைய இடத்துல இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இதுல பார்க்கவே முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல திவ்யதேசங்கள் 108 திவ்யதேசங்கள் இருக்கு. பூமண்டலத்துல 106 திவ்யதேசம் இருக்கு. அந்த திவ்யதேசத்திலே 75 என்னமோ தமிழ்நாட்டுல இருக்கு. கரெக்டா? 75 81 இருக்கு தமிழ்நாட்டுல. 81 கோயில்ல ஆல்மோஸ்ட் நான் 50 போய் சேவிச்சுட்டு வந்த பெருமாள. மக்கள் வரவே மாட்டேன்றாங்க, கோயிலுக்கே வர மாட்டேன்றாங்க. பக்கமே இருக்கு, கிராமத்து பக்கமே இருக்கு, வரமாட்டேன்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா அங்க குஜராத்திஸ் நீங்க பார்த்த காலையில 4:30 மணிக்கே போய் கோயிலுக்கு போயிடுவாங்க. அவங்களும் அங்க ஜெய்ப்பூர்ல மரவாடிஸ் அவங்களும் காலையில பெரிய பெரிய தட்டையில ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து போய் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றாங்க, உட்காந்து ஜபம் பண்றாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் காலையிலே முடிச்சிடுறாங்க. எல்லா வேலையும் காலையில முடிச்சிடுறாங்க. ஸோ எதுக்காக இது சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டாவது சன்னியாசம் வந்து எப்படின்னா, செகண்ட் டைப் ஆஃப் சன்னியாசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க துறவு வாழ்க்கையை வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லி 50 வருஷத்துக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ குரோஸ்தரா எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டது, அங்க குடும்பத்துக்கு தேவைப்பட்டது, அந்த மனைவிக்கு என்ன தேவைப்படுதோ இதெல்லாமே சேஃபா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பகவான் கோயிலே போய் சேவை செய்வாங்க. இப்ப எங்க இயக்கத்துல கூட நிறைய பேர் அந்த மாதிரி செய்யறாங்க. கோயில் பக்கத்திலே வீடு வாங்கிட்டு, இந்த கோயில் பக்கத்துல நிலம் வாங்கி வீடு கட்டி அந்த கோயிலுக்கு காலையிலே போய் சேவை செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் போய் சேவை செய்வாங்க. அப்புறம் காலையில வந்து அந்த சாதனை எல்லாம் முடிச்சிடுவாங்க. எல்லாம் சாதனை முடிச்சுட்டு முழுக்க முழுக்க பகவான் கிட்டயே சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க. இது வந்து உண்மையான ஒரு சன்னியாசத்துவம். ஏன்னா இந்த சன்னியாசத்தை வந்து அந்த காட்டுல போய் அவன் உட்காந்து தியானம் பண்றான்ல, அவனோட உயர்ந்தமான ஒரு ஒரு நல்ல பாதை, இது ஒரு சிறப்பான பாதை அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சிபாரசு பண்ணுது அதுக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஏக்கத்துக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு எல்லாமே அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சேவை பண்றது, அங்க போய் கோயில்ல வந்து பூ கட்டுறது, அதுக்கப்புறம் கோயில்ல வந்து ட்ரெஸ் பண்றது, இல்ல ஒரு டைலரா இருந்த ட்ரெஸ் தச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய சேவைகள். அது மட்டும் இல்ல, முழுக்க முழுக்க அவங்க வந்து they are fully absorbed in the devotional service of the lotus feet of Allah Supreme Personality of Godhead. இந்த பகவானோட திருப்பாதைக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. முழுக்க முழுக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட. சில பேர் என்ன பண்றாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு ஒப்படைச்சிட்டு வந்துடுறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. அது இப்போ நம்ம கலியுகத்துல ரொம்ப ரொம்ப ரேரு. வயசானா கூட நிறைய பேரு மறுபடியும் அந்த கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. கேட்டா பசங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணாம ஏதாவது இதாயிடுவாங்க, தப்பான வழியில போயிடுவாங்க, அதனாலதான் நாங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷமா நம்ம உட்காந்து முடியுமா நம்ம குழந்தைங்ககிட்ட அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படி நம்ம சேவை பண்ண முடியும்? இங்க வந்து இந்த ஸ்லோகாவே அதை பத்தி தான் சொல்லுது. எப்படி நீங்க துறவு வாழ்க்கையை வந்து எப்படி நடத்தணும், எப்படி எந்த மாதிரி ஒரு வழியில நீங்க போகணுன்றதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. துறவு வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு குரோஸ்தரா நம்ம எப்படி பண்ணும். நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம சன்னியாசம் ஆக முடியாது,
நம்ம வந்து இப்படியே இருந்துட்டு இருந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா நம்ம குரோஸ்தரா இருந்தா கூட நம்ம துறவு வாழ்க்கை நம்ம வந்து கடைபிடிக்கலாம். ஆக்சுவலா குரோஸ்தரா துறவு வாழ்க்கை கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சன்னியாசி கூட பண்ணிடலாம், பிரம்மச்சாரி கூட பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு யாருமே கிடையாது, மனைவி மக்கள் யாருமே கிடையாது. ஆனா நம்மளுக்கு எல்லாருமே இருக்காங்க. நம்ம இருந்துட்டு பகவான் கிட்ட அப்சர்வ் பண்ற பாருங்க, அந்த கிருஷ்ணவனை வந்து கடைபிடிக்கிறோமே, அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேவை, விசேஷமான ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த டிட்டாச்மெண்ட் பகவான் நம்மளுக்கு கொடுத்துறாங்க. அந்த பற்று, பகவான் மேல இருக்கிற அந்த பற்ற வளர்க்கறதுக்காக என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு பகவான் கொடுத்துருவாங்க. அதான் 2வது சன்னியாசத்துவம். 3வது சன்னியாசம் என்ன பண்றாங்கன்னா, கண்டினியூ டு ஒர்க் பட் டில் லாஸ்ட் டைம் அண்ட் கிவிங் அப் த தாட் இன் த மைண்ட் இட் பிலாங்ஸ் டு கிருஷ்ணா. இது 3வது வந்து இன்னும் சிறப்பானது, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சன்னியாசம், ஒரு துறவு வாழ்க்கை. என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, தன்னோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க பகவானுக்காகவே சேவை பண்ணிட்டு, நானு என்ற ஒரு அந்த அகம்பாவத்தை வந்து துறவிட்டு, எல்லாமே கிருஷ்ணருக்கு சார்ந்ததுதான், எல்லாமே பகவானுக்கு சார்ந்ததுதான், இந்த படைப்புல வந்து இருக்கிறது எல்லாமே பகவானுக்கு சம்பந்தப்பட்டதுதான், பகவானோட அது வந்து பகவானோட இன்பம், பகவானோட எல்லா என்ன சொல்றது, பகவானோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சார்ந்தது எதுவுமே கிடையாது. தனக்கு எல்லாமே இருக்கும், தனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கும், என்ன அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஏர்னிங்ஸ் இருக்கும், பொசசிவ்னஸ் எல்லாமே இருக்கும், என்ன என்ன என்னமோ எல்லா பௌதிகமான சௌகரியங்கள் எல்லாமே, வசதிகள் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் எது அது மேல ஆதாரப்படாம எல்லாமே பகவான் மேல ஆதாரப்பட்டு பகவானுக்காகவே தன்னோட வாழ்க்கையே துறவிட்டு எல்லாமே பகவானுக்கு சார்ந்ததுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மனத்தத்துவம் வருது பாருங்க, அது உயர்ந்தமான ஒரு சன்னியாசத்துவம். ஆக்சுவலா நான் கூட பிகினிங்ல அப்படிதான், சன்னியாசி அப்படின்னா நம்ம வந்து கமண்டலம் வச்சுக்கிட்டு, ஒரு தண்டா வச்சுக்கிட்டு, பெரிய 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 தாடியெல்லாம் விட்டு, அப்புறம் காவி துணி போட்டுக்கிட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பிகினிங் ஆஃப் கிருஷ்ண காசி ஒரு 25-30 இயர்ஸ். அதுக்கப்புறமா தான் இந்த 3வது அத்தியாயத்தை படிச்ச பிறகுதான் தெரியுது, ஒரு உண்மையான சன்னியாசி வந்து வீட்டிலேயே சன்னியாசத்தை நம்ம வந்து கடைபிடிக்கலாம். வீட்டிலே இருந்துட்டு நம்ம வந்து நம்ம பண்ற அந்த பக்தி தொண்டு பண்றதே பெரிய அப்சார்பிங் கிருஷ்ணா ஆல் த டைம், சர்வ சர்வ காலமும் பகவானை பத்தியே நினைச்சுக்கிட்டு பகவானோட நாமத்தை சொல்லி பக்தரோட சத்சாங்கித்தம் பண்றதே ஒரு பெரிய சன்னியாசத்துவம் தான். அதுக்கு அப்பாற்பட்ட சன்னியாசத்துவமே கிடையாது. சோ அதனால அந்த 3வது சன்னியாசி வந்து முழுக்க முழுக்க அவர் கண்டினியூஸா பண்ணாம சன்னியாசத்தை பண்ணிட்டு அது பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாமே 24 ஹவர்ஸ் பகவானுக்காக சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த நானுன்ற இது போயிடும். எப்போ அவங்க வந்து பகவானுக்காகவே எல்லா சேவையும் சமர்ப்பணம் பண்ணும்போது, கைங்கரியம் பண்ணும்போது, சேவையை பண்ணும்போது, அந்த சேவையிலேயே அவங்களுக்கு வந்து அன்புன்றது வந்து தானா ஸ்பான்டேனியஸா வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கூட, அவங்க இந்த சொத்து, அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லாமே பகவானுக்காகவே அவங்க சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சரி சில சில சதவீதம் வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க எல்லாம் வந்து பகவானோட சேவையிலே பிரசாதத்துக்காக கொடுக்கறது, புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, ஜென்மாஷ்டமி வந்தா ஜென்மாஷ்டமிக்காக பணத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து அலங்காரத்துக்கு என்ன வேணும், பூ என்ன வேணும், அப்புறம் வந்து அபிஷேகத்துக்கு என்ன வேணும், அப்புறம் கோயிலுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன மெயின்டெனன்ஸ்க்கு என்னென்ன வேணும், இதெல்லாமே முழுக்க முழுக்க அவங்க வந்து இது எல்லாமே எனக்கு கிடையாது, பகவானுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முழுக்க பகவானுக்காகவே எல்லாமே சமர்ப்பணம் பண்ணுவாங்க. இது 3வது விதமான ஒரு சன்னியாசி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப உணர்ந்து அவங்க சேவை செய்வாங்க. இப்ப நம்ம கூட எல்லாமே சேவை செய்யறோம், ஒரு அளவுக்கு தான் நம்மளோட உணர்வு வந்து கரெக்டா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த பரிபக்குவமே அடைய முடியாது. அதான் இங்க கிருஷ்ணர் அதான் சொல்றாங்க, பெர்ஃபெக்ட்னஸ், பரிபக்குவமான ஒரு துறவு வாழ்க்கை தான் உண்மையான ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க பக்தி தொண்டு பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அதாவது உங்க பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ், உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமைகள் வந்து செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, பக்தி சேவையில இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க அந்த பர்ஃபெக்ஷனுக்காக எப்போ நீங்க அந்த உங்களோட கான்சியஸ்னஸ் பியூரிஃபை பண்ணிக்கிறீங்களோ, அதாவது உங்க உணர்வை வந்து எப்ப நீங்க தூய்மையாக்குறீங்களோ, அந்த சமயத்துல இந்த பக்தி தொண்டு எல்லாமே தானா வந்துடும், நீங்க பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிருஷ்ணர். இந்த 3-4 ஸ்லோகல நம்ம படிச்ச ஸ்லோகல. அப்புறம் வந்து நன் ஆஃப் அஸ் ஆர் இன்னொன்னு, இந்த ஆத்மா வந்து ஒரு க்ஷணம், அதான் இங்க சொல்றாங்க, நாஹி கஷ்சித் அப்படின்னா ஒரு க்ஷணத்தை கூட நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது. நம்ம ஆத்மா வந்து நான் ஆத்மாவை அப்படியே சைலண்டா வச்சுக்கிறப்பா, எதுவும் ஆக்டிவே இருக்கக்கூடாது, அது வந்து எந்த எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா உட்கார்ந்தா கூட நம்ம ஆத்மா சும்மா இருக்காது. ஏன்னா ஆத்மா இட் செல்ஃப் இஸ் பை நேச்சர் கான்சியஸ்னஸ். ஆத்மானாலே இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இன்னொரு புரிதல் என்னன்னா உணர்வு. அது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருக்கணும், ஆக்டிவா தான் இருக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம வெளியே, அதாவது பகல் சமயத்துல தான் நம்ம ஆக்டிவா இருப்போம், தூங்கும் போது நம்ம எல்லாமே சைலண்டா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா
தூங்கிட்டு இருக்கும் போது கூட நம்ம மானசீகமா ஏதோ ஏதோ ஒரு பத்தி நம்ம வந்து நினைச்சிட்டே இருப்போம். நினைக்காம நம்மளால இருக்கவே முடியாது. அதான் ஆத்மாவோட இயற்கையே அதான். இதை பத்தியோ வந்து நினைச்சிட்டே இருக்கும். ஈவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போது கூட நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது பத்தி இதை பத்தியோ நினைச்சிருக்கோம். நினைக்காம இருக்க முடியுமா யாராவது? எதுவுமே நான் நினைக்கிறது இல்லப்பா, நான் அப்படியே அப்படியே உட்காந்துடுறேன், ஸ்பெல் பவுண்டா நான் உட்காந்துடுறேன், ஒரு சிலைய மாதிரி, மூர்த்தி மாதிரி. நீங்க இதுக்கு போயிருக்கீங்களா? மகாபலிபுரம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? மகாபலிபுரம் போயிருக்கீங்களா? அந்த போகும்போது ஒரு இது வச்சிருப்பாங்க பாருங்களா, ஒருத்தன் வந்து ஆடாம அசையாம அப்படியே நின்னுட்டு இருப்பான் சில. அந்த மாதிரி அவன் இருக்க, அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு நினைச்சிட்டீங்களா? யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா உள்ள ஆத்மா இருக்கு. the ஆத்மா is carrying this particular material body. இந்த சோல், இந்த ஆத்மா வந்து இந்த பௌத்திக உடல்ல வந்து சுமத்துட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து சைலண்டாவே இருக்க முடியாது. எந்த காரணத்தை கொண்டு ஆத்மாவை வந்து சும்மா வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு செயல் அது செஞ்சுதான் ஆகணும். செய்யாம இருக்க முடியாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. சோ அது எப்பவும் ஆக்டிவா தான் இருக்கும். எப்பவும் சயன ரூபத்துல இருக்காது. எப்பவும் சயன கோலத்துல இருக்காது. எந்த காரணத்தை கொண்டு இந்த ஆத்மா வந்து நம்ம வந்து சும்மாவே இருக்க முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அது மூணு இன்னொன்னு சொல்றாங்க, 3 குணங்களால நம்ம வந்து செயல்படுறோமா, சத்த குணத்துல, ரஜோ குணத்துல, தமோ குணத்துல. சோ சத்த குணத்துல வந்து நம்ம செயல்படும் போது ஓரளவுக்கு நல்ல காரியங்கள் நம்ம செய்வோம். அதே ரஜோ குணத்துல இருக்கும்போது நம்ம காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் ரஜசிக்கா இருக்கும், கோவமற்றதா இருக்கும், இல்ல ஆக்கர்ஷணையா, ஏதோ ஒரு பொருளுக்கோ ஒரு நபருக்கோ வந்து ஆக்கர்ஷணையா இருக்கும். சோ அந்த மாதிரி இந்த முக்குணங்கள்னால நம்ம வந்து செயல்படுறோம்ன்றது இங்க சொல்றாங்க. அதே மாதிரி இது இன்னொரு விதத்துல நம்ம பார்த்தா கிருஷ்ண உணர்வுலவே நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்போம். சோ கிருஷ்ண உணர்வை நம்ம வந்து கடைப்பிடிச்சாலே நம்ம ஆக்டிவ் ஆயிடுவோம். ஏதோ ஒரு செயல்ல வந்து பிரபுபாதர் கொடுத்த அந்த பேக்கேஜ்ல வந்து நம்ம பார்க்கலாம். காலையில மங்களார்த்தி, நரசிம்ம பிரேயரு, துளசி பிரேயரு, சாண்டிங், பாகவதம் கேட்கறது, சாயங்காலம் பகவத்கீதா கேட்கறது, புஸ்தக விதரணம் பண்றது, இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா அந்த பேக்கேஜை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். 100% நம்ம வந்து ஃபுல்லா ஆக்டிவ் ஆயிடுவோம். அதனால பிரபுபா சொல்றாரு, 4 வகையான மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து லேசி ஃபூல்ஸ். அவங்க எப்படின்னா சோம்பலாவும் இருப்பாங்க, ஆனா முட்டாளாவும் இருப்பாங்க. இவங்க ஒரு குழு, இவங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்னன்னா, அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இவங்க குரூப்பே வந்து லேசி ஃபூல்ஸ். ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க, ஆனா முட்டாளாவும் இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க இவங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்ற, இது பிரபுபா சொன்னது, சில பிரபுபாதர் நம்ம இயக்கத்தோட சம்ஸ்தாபகாச்சாரர். ஆக்டிவ் ஃபூல்ஸ். ஆக்டிவ் ஃபூல்ஸ்னா பயங்கரமா ஆக்டிவ் இருப்பாங்க, ஆனா பண்ற வேலை எல்லாமே எல்லாம் முட்டாள்தனமா தான் பண்ணுவாங்க. யாராவது எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? நம்ம பார்த்திருக்கோம், பண்ற வேலை எல்லாம் முட்டாள்தனமா தான் பண்ணுவாங்க, ஆனா பயங்கரமா ஆக்டிவ். நம்ம நிறைய பாக்குறோம், எல்லா இடத்துலயும் பாக்குறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ராமாயணத்துல சிம்பிள், வெரி சிம்பிள். குரங்கு பயங்கரமான ஆக்டிவ் இருக்கும். ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு போவோம், இன்னொரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு போவோம், இன்னொரு பில்டிங்ல இன்னொரு பில்டிங் போவோம். ஆக்டிவா இருக்கும், ஆனா பண்ற வேலை எல்லாமே முட்டாள்தனமா தான் வேலை பண்ணும். அதே மாதிரி ஆக்டிவ் இன்டெலிஜென்ட். ரோபா சொல்றாரு, ஆக்டிவ் இன்டெலிஜென்ட். ஆக்டிவா இருப்பாங்க, ஆக்டிவா இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா ஆக்டிவாவும் இருப்பாங்க. இன்னொன்னு லாஸ்ட் வந்து லேசி இன்டெலிஜென்ஸ். லேசி இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, இவங்க எப்படி அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு கதை நடந்தது. இந்த ஒரு டைட்டில்ல லேசி இன்டெலிஜென்ட் அப்படின்னா, சும்மாவும் உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா பயங்கரமா மூளையை அறிவை வந்து உபயோகம் பண்ணுவாங்க. எப்படின்னா, கோதாவரி நதி கிட்ட ஒரு பிராமணர். அந்த பிராமணர் வந்து உட்கார்ந்துட்டு, அவர் கொஞ்சம் ஏழப்பட்டவர். எதுவுமே அவங்களுக்கு வந்து பகவானுக்கு நிறைய செய்யணும்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்கு, ஆனா அவங்க கிட்ட ஆர்த்திகமா எதுவுமே இல்ல. பொருளாதாரத்துல வந்து வறுமையா இருக்காரு. அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, உட்காந்துட்டு அந்த கோதாவரி தட்டத்தை இதுல உட்காந்துட்டு, பேங்க்ஸ் ஆஃப் கோதாவரியில உட்காந்துட்டு யோசனை பண்ணி, மானசீகமா எப்படியாவது பகவானுக்கு வந்து நான் கீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கீர் செய்யறதுக்காக தியானம் பண்றாரு. அந்த தியானத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, நேரா முதல்ல இருந்து இது தொடங்குறாரு. கடைக்கு போய், பஜாருக்கு போய் அந்த அரிசி வாங்கி, பால் எல்லாம் வாங்கிட்டு, அதுக்கு சர்க்கரையும் வாங்கி, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கொண்டு வராங்க. எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த இதுகிட்ட உக்காந்துட்டு அடுப்பெல்லாம் பத்த வச்சுட்டு அதை வந்து சமைக்கிறாங்க.
அது சமைக்கும் போது அதுக்கு எவ்வளோ சர்க்கரை அதுக்கு தேவைப்படுது அதுன்னு சொல்லி பார்க்கறாங்க. அதே மாதிரி அரிசி எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ ப்ரொபோர்ஷன், அந்த ரேஷியோ எவ்வளோ, இது எல்லாமே தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆழமா இருக்காங்க. ஆழமா தியானம் பண்ணி இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்றாங்க. ப்ரிப்பேர் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப வெந்துடுச்சு. ஸோ இறக்கி விட்டாங்க. அடுப்புல இருந்து இறக்கி இறக்கி வச்சுட்டு யோசனை பண்றாங்க. இவ்ளோ சூடா குடுத்தா பகவான் எப்படி சாப்பிடுவாரு? பகவானோட நாக்கு ஏதாவது சுட்டுட்டா கஷ்டம். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அந்த டெம்பரேச்சர் வரட்டும். டெம்பரேச்சர் கொஞ்சம் இதானா லோ டெம்பரேச்சரா நம்ம அப்ப போய் பகவானுக்கு படைச்சா நல்லா இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக்ல கூட நம்ம இவரு பூஜாரி, நான் ரொம்ப பழமா கொண்டு வந்தா பக்தர்களுக்கு கொடுக்க முடியாது. கொல கொல கொலன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் காயா கொண்டு வந்தேன். அந்த காய போய் படைக்கும்போது மாதாஜி கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இவ்வளவு காயா இருந்து எப்படி சாப்பிடுவாரு பகவானு? அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல கான்சியஸ்னஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி. நம்ம பூஜாரி தான். அவர் என்னமோ நினைச்சிட்டேன் நானு. அப்ப சொல்லும்போது நான் ரியலைஸ் ஆனேன். ஓ! இவருக்கு ஆழமா சரியான வேணுகோபால் சரியான இது குடுத்திருக்காரு. பக்திய குடுத்திருக்காரு. நல்ல அந்த என்ன சொல்றது? அந்த அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த பாவம், அந்த மனோபாவம் நல்லா இருக்கு. அந்த பாவத்துல அது சொன்ன உடனே அப்படியே எனக்கு ரோமாஞ்சம் ஆயிடுச்சு. நான் பார்க்கிறதுக்கு என்னடா ரொம்ப இதா இருக்காரு இவரு. என்ன அறியாம இருக்காருன்னு சொல்லி பார்த்தா, ஆனா பகவான் மேல அவ்வளவு பற்று வச்சிருக்காரு. அதான் ஒருத்தருக்கு ஒரு விசேஷமான குணம் குடுத்திருக்காரு. வேணுகோபால் சுவாமி. அப்போ அந்த அவரு என்ன பண்ணாரு, இப்போ ஒரு இது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. ஆறிட்டு இருக்குமோன்னு சொல்லி என்ன பண்ணாரு, விரல அதுக்குள்ள விட்டாரு. நம்ம கூட பார்க்கிறோம் இல்லையா? சமைக்கும்போது ஆக்சுவலா அது எட்டிக்வேட் கிடையாது. விரல விட்டு இது பண்றது எட்டிகேட் கிடையாது. இவரு பிராமணர் இல்லையா? இவரு தூயமான பக்தர். அவருக்கு எதுவும் இதெல்லாம் கிடையாது. கரண்டி கிரண்டி எல்லாமே கிடையாது. எது எடுத்து பார்க்காது. உடனே உள்ள விரல விட்டு பார்த்திருக்காரு. அது அந்த சூடுக்கு என்ன ஆச்சு? விரல் அப்படியே வெந்துருச்சு. உண்மையாவே வெந்துருச்சு. எடுத்து பார்த்தா வெந்துருச்சு. அது வெந்த உடனே அந்த தவத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. பங்கமாயிடுச்சு தவமே. உண்மையா இது நடந்தது. லட்சுமி தேவியே பெருமாளை கேட்கிறாரு. யாருங்க இந்த மாதிரி தூய பக்தர் யாருங்க? மானசீகமா உங்களுக்கு வந்து கீர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்ப பார்த்தா விரல் எடுத்து பார்த்தா விரலே கொஞ்சம் ஃபுல்லா எல்லாமே சூடாகி வெந்துருச்சு எல்லாமே. அந்த அளவுக்கு மானசீகமா பகவானுக்கு வந்து சேவையில வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதான் உண்மையான ஒரு சந்நியாசத்தம்னா அந்த மாதிரி ஒரு சந்நியாசத்தம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ்ல பியூர் கான்சியஸ்னஸ் தூயமான ஒரு பாவத்துலதான் நம்ம பகவானுக்கு செஞ்சா கண்டிப்பா பகவான் அதை ஏத்திக்குவார். சோ அதனால இந்த லேசி ಇಂಟೆಲಿಜೆಂಟ್ಗೆ இது ஒரு எக்ஸாம்பிள். ಅವ್ರ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬ್ರಾಹ್ಮಣ ಅವರು ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆ ಇದು ತುಂಬಾ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ತುಂಬಾ ಯುಗಗಳ ಹಿಂದ್ಗಡೆ ದ್ವಾಪರ ಯುಗದಲ್ಲಿ ಆಗಿರೋದು. சோ இந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவ் அதாவது நம்ம மனசு வந்து அவ்வளவு ஆக்டிவா இருக்கும். நம்ம கான்சியஸ்னஸ் அவ்வளவு ஆக்டிவா இருக்கும். நம்ம லேசியா இருந்தா கூட சில பேர் எல்லாம் ரொம்ப மானசீகமா பகவானை பத்தி நிறைய பயங்கரமா வந்து அது ஆழமா அது பண்ணிட்டு இருப்பாங்க. அது மேல பகவான் மேலேயே யோசனை போயிட்டு இருக்காங்க. ஜெகநாதோட லீலைகள் நிறைய இந்த மாதிரி நிறைய லீலைகள் இருக்கு ஜெகநாத். ஒன்னொன்னா நம்ம பேசிட்டே போலாம் ஜெகநாதை பத்தி. அதே மாதிரி நம்ம எங்க இயக்கத்துல வந்து எங்க லீனியேஜ்ல எங்களோட குரு சிஷ்ய பரம்பரத்துல 6 கோசாமிகள் இருக்காங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத் தாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. அதுல ரகுநாத பட்ட கோஸ்வாமி ஒரு நாள் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரோட டயட் எப்படின்னா டெய்லி 2 டீஸ்பூன்ல மோர் மட்டும் குடிப்பார், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் குடிக்க மாட்டார். அந்த அளவுக்கு உயர்ந்தமான ஒரு வைராகி அவரு. ஏன்னா நிறைய குடிச்சிட்டா அது மேல அவங்களுக்கு பற்று வந்து பக்தி சேவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குறைஞ்சிடும். அப்புறம் எனக்கு வந்து பௌதிகமான பொருள்கள் மேல நிறைய பற்று வந்து நான் வளர்த்துக்க வேண்டியதா இருக்கும், அதுக்கு ஆளாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு முழுக்க முழுக்க பாகவதத்தை பிரச்சாரம் பண்றது. கிருஷ்ண ஆக்சுவலா சைத்தன்ய சரிதாமிரத்தை வந்து அவர் தான் சரூப் தாமோதர் மகாராஜ் கிட்ட சைத்தன்ய மகாபிரபுவோட செக்ரட்டரி அவர்கிட்ட அந்த நோட்ஸ் எல்லாம் வாங்கி டைரி எல்லாம் வாங்கி சைத்தன்ய சரிதாமிரத்தை வந்து ராதா குண்ட்ல உட்கார்ந்து எல்லாருக்கும் அது உபதேசம் பண்ணார். அப்படிப்பட்டவரு ஒரு சின்ன ஆசை வந்துட்டு அவருக்கு, எப்படியாவது பகவானுக்கு கீர் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணும்போது கோலோக விருந்தாவனத்தை வைகுண்டத்துல ராதாராணியே இறங்கி வராரு. இறங்கி வந்து அவருக்கு பானை பானையா கீரை கொடுத்துடுறாரு. கீரை அப்படின்னு என்னன்னா சாதத்தை வந்து நம்ம பால்ல போட்டு சிம்ல வச்சு ஸ்டவோட சிம்ல வச்சு நல்லா கொதிக்கி வைக்கணும். கொதிக்கி வச்சு அதுக்கு கொஞ்சம் பிரியாணி இலை, முந்திரி, திராட்சை, அப்புறம் கேசரி, சாஃப்ரன்
இது எல்லாமே அது போட்டா நல்லா பயங்கரமா இருக்கும். அது அந்த சாதம் எல்லாமே நல்லா பாயசம் மாதிரி ஆயிடும், கீர் மாதிரி ஆயிடும். இது வந்து எங்க எங்க கோயில்ல வந்து பகவானுக்கு காலையிலே படைப்போம். இந்த கீர் குடுத்து பூனேல, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த கீர், இது பேரு சீரா ரைஸ்ன்னு சொல்லி பேரு. சீரான்னா பால். இந்த சீரா ரைஸ குடுத்து 5000 பேர் ஐஐடில படிச்சவங்க நம்ம கோயில்ல ஜாயின் ஆயிருக்காங்க. 5000 பேரு. ஆனா பூனேல மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும். இப்ப இன்னைக்கு 10,000 பேர் இருக்காங்க. வெறும் இந்த பிரசாதம் சாப்பிட்டு, அப்போ அந்த பிரசாதம் பண்ணவரு எந்த பாவத்துல பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. ஏன்னா ஐஐடி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அந்த அந்த அளவுக்கு ஈஸியா நம்ம வந்து கொண்டு வர முடியாது. ஆன்மீகத்துல அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. எப்பொழுதுமே பிஸியா இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க அந்த பகவானோட பக்தி, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வந்து உயர்ந்தமான பக்தர்கள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வேர்ல்டு வைட்ல ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் கூகுள் கம்பெனிக்கு போயிருக்காங்க. அசென்ச்சூர் கம்பெனி, நிறைய பெரிய பெரிய கம்பெனி, விப்ரோ, இதுல எல்லாம் போய் அவங்க கூப்பிடுறாங்க, கம்பெனிக்காரங்களை கூப்பிடுறாங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் மேல நிறைய இது கொடுக்குறாங்க. இது என்ன சொல்றது, பேனல் டிஸ்கஷனு, அது மேல எப்படி எல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகுறது, இதை பத்தி நிறைய இதெல்லாம் கொடுத்து நிறைய பேர் பயன் எடுத்துக்கிட்டாங்க. அதுல வந்து யூஸ்ஃபுல்லா நிறைய அந்த இதெல்லாம் கேரி ஹோம் எல்லாம் எடுத்துட்டாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இப்ப நிறைய பேர். சோ அந்த மாதிரி ரகுநாத் கோசாமி அந்த ராதாராணியே சாக்ஷாத் லட்சுமி தேவியே வந்து அந்த பானையை கொடுத்து இவங்க நல்லா குடிச்சிட்டு, இவங்க அந்த ஆசிரமத்துல இவங்களை பாக்குறதுக்கு வராங்க. இவங்க அன்னைக்கு பார்த்தா அவங்களோட ஸ்டொமக் அப்செட். அவ்வளவு குடிச்சா என்ன ஆகும், ஸ்வீட்டை போய் ஸ்வீட்னு சொல்லி நம்ம எல்லாம் குடிக்க முடியுமா? அதெல்லாம் குடிச்சிட்டு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு. அப்ப இவரு எல்லாம் எங்க பக்கத்துல ரூப கோஸ்வாமி எல்லாரும் வந்து பாக்குறாரு, எல்லாம் அடுத்த பக்தர் எல்லாம் பாக்குறாங்க. என்னடா இவரு ரகுநாத் கோஸ்வாமிக்கு போய் இன்னைக்கு ஸ்டமக் அப்செட்னு சொல்றாங்க, டயரியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் குடிக்கிறதே வந்து 2 ஸ்பூன் மோர் தான் குடிக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படிடா ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் யோசனை பண்றாங்க. அப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, சாக்ஷாத் லட்சுமி தேவி ராதாராணியே வந்து அவங்களுக்கு வந்து இந்த கீரையை கொடுத்ததுனாலதான், இந்த கீர் கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவன் வந்து ராதாராணி அங்க அந்த அளவுக்கு அந்த உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க இவரு ரகுநாத கோசமே மானசீகமா. இது வந்து கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா தூய பக்தர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுபவம் உண்டு. இது நீங்க போக 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 நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பக்தி சேவையில. நிறைய பேர் இது ஒரு சாதாரணமான கட்டுக்கதைன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையா நடந்திருக்கிறது. இதே மாதிரி உண்மையா நடந்திருக்கு, நிறைய இடத்துல நடந்திருக்கு. சோ அதனால இந்த துறவு வாழ்க்கை வந்து இது அரண்யத்துல போய் நம்ம உக்காந்து தவம் பண்றன்ற அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்திலேயே நம்ம வந்து ஒரு நல்ல உணர்வுல வந்து பகவானுக்கு அந்த பர்ஃபெக்ஷன், பியூரிபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன்னா கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்துல ஒரு ஒரு நபர்களும் வந்து சூத்திரரா தான் நம்ம பிறப்போம். ஆனா அது அதை வந்து தூய்மையாக்குற ஒரு வரத்தை வந்து நம்ம அடைஞ்சிட்டா அந்த சூத்திரரோட நிலையில இருந்து நம்ம ஸ்லோவா நம்ம வந்து நேரா பிராமணோட நிலைக்கு நம்ம வந்துடலாம். பிராமண நிலைக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சரளம், ஈஸியா நம்ம கடைபிடிக்கலாம். நியமங்களை கடைபிடிச்சிட்டு சத்துவகுணத்துல நம்ம சாப்பிட்டு பகவான நாமத்தை நம்ம வந்து உச்சரிச்சாலே அந்த பிராமணோட குவாலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் சொல்லி சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு. பாகவதம்ல 18,000 ஸ்லோகம் இருக்கு. 18,000 ஸ்லோகத்துல இருந்து கடைசி ஸ்லோகா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ண பாவங்கள் கர்மங்கள் எல்லாமே நீங்க வந்து கைவிடணும் அப்படின்னா பகவானோட நாமத்தை வந்து நீங்க உச்சரிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாமஸ்மரணமே ரொம்ப ரொம்ப உயர்ந்தமானது. அதனால நாமஸ்மரணத்தினால நம்ம நிறைய சந்நியாசத்தை வந்து நம்ம அனுபவிக்கலாம். இப்போ நம்ம ஒரு உணவை நம்ம சாப்பிடுறோம், பிரசாதம் கொடுக்குறாங்க, மாதாஜி சாப்பிடுறோம். அதுல 3 வகையான மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் சாப்பிட்ட பிறகு. ஒண்ணு துஷ்டி, புஷ்டி, அதுக்கப்புறம் பிரேமி. நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு திருப்தி ஆகுதப்பா, நல்லா சாப்பிட்டான்ப்பா, மாதாஜி பிரசாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் புஷ்டி, சக்தி வருது. ஸோ இட் நரிஷஸ் த பாடி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பிட 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசியை வந்து அதை அடக்கும். அந்த பசியை அடக்கின உடனே என்ன ஆகுது, நம்மளுக்கு அந்த எங்க இல்லாத ஒரு தூயமான ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு உருவாக்கும். அதே மாதிரி பகவானோட நாமத்தை நீங்க வந்து ஜபம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விரக்தி என்றது வந்து நம்மளுக்கு வந்துருது. விரக்தி அப்படின்னா இந்த பௌதிகமான வாழ்க்கையே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம எதுவுமே விட முடியாது. சோ அந்த விரக்தி என்ற ஒரு அந்த ஒரு அந்த ஒரு உயர்ந்தமான ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அப்படின்னா நம்ம தேவையில்லாதது, பக்திக்கு எது தேவையில்லையோ அதை மட்டும் நம்ம விரக்தி பண்ணாலே போதும். நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கு இல்லையா, நிறைய பக்திக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாமே நாம ஜபம் பண்றதுனால நம்ம விரக்தி நம்மளுக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாம நாம ஜபம் பண்ண 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 என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்தி வந்துடுது, ஆன்மீகமான சக்தி.
ஆன்மீகமான சக்தி வர வர என்ன ஆகுது அப்படின்னா, நாலேட்ஜ் வந்து நிறைய ஞானம், ஆத்ம ஞானம் முக்கியமா. நாலேட்ஜ்ன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல வந்து மாஸ்டரா இருக்கிறது அது கிடையாது. ஆத்ம ஞானம். நான் யாரு? பகவான் யாரு? எனக்கு பகவானுக்கு இருக்கிற உறவு என்ன? இந்த சம்பந்தம் என்ன? இந்த சம்பந்தத்தை எப்படி வந்து நம்ம கொண்டு போறது? இது எப்படி வந்து நீட்ட வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றது, அதோட பிரயோஜனம் என்ன? இதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு பகவானே அந்த நாம ஜெபம் பண்றதுனால அந்த சாட்சாத்காரத்தை குடுத்துருவாங்க. அந்த நம்மள பகவான அறியறதுக்கு என்னென்ன ஞானம் வேணுமோ அந்த ஞானத்த எல்லாமே பகவானே குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆனா இந்த 2 ஸ்டேஜ் ஆன பிறகு என்ன ஆகுது அப்டின்னா, பகவான் மேல நம்மளுக்கு எங்க இல்லாத அந்த அன்பு பரிமாற்றம் வந்துருது. எப்படியாவது பகவானுக்கு பண்ணலாம், பகவான பத்தி கேட்கலாம், பகவான பத்தி புரிஞ்சுக்கலாம், இந்த பௌதிக உலகத்த பத்தி புரிஞ்சுக்கலாம், ஆன்மீக உலகத்த பத்தி புரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம தூரமாகணும், எப்படி நம்ம வந்து இதெல்லாம் கைவிடணும். இதெல்லாமே அந்த பகவானோட நாமத்த சொல்ல சொல்ல இந்த 3 ஸ்டேஜஸ நம்ம பார்க்கலாம். இந்த 3 ஸ்டேஜஸ நம்ம பார்க்கலாம். இப்போ பௌதிக உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பிரிட்டெண்டர் அது என்னது பொய் போ போலித்தனமான நபர்கள் நெறைய பேர். ஒரு தடவ நேபாள்ல எங்க மகாராஜ் ஒருத்தர் இருக்காரு. எங்க சன்னியாசி மகாராஜ். அவரு அங்க போனாரு. அவரு அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அவரு என்ன பண்ணாரு, இந்தியாக்காக வந்தாரு. நெறைய நபர்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதோ, நெறைய பேர் வந்திருக்காங்க. இந்தியால அனுப்புறாங்க. இந்தியாக்கே அனுப்புறாங்க நெறைய பேர். நல்லா ஏன்னா வெளிநாட்டுலலாம் எப்படின்னா, அன்புன்றது அவங்களுக்கு தெரியாது. எந்த மால்ல கிடைக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க அன்பு அப்படின்னா. அந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்க வெளிநாட்டுலலாம். ஏன்னா அங்க அன்பு கிடையாது. ஒரு தகப்பனாருக்கு பையன் மேல அன்பு இருக்காது. புருஷனுக்கு மனைவி மேல அன்பு இருக்காது. புருஷனுக்கும் மனைவிக்கும் குழந்தைகள் மேல அன்பு இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. வெளிநாட்டுல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி நிலைமை. அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போறதுக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். அது இல்லாம தன்னோட வீட்லயே அப்பனும் பையனும் வந்து மீட் பண்றதுக்கே ஆகுறது இல்ல. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல தான் 2 பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியா இருக்காங்க பௌத்திக வாழ்க்கையில. பௌத்திக அந்த செயல்ல வந்து அவ்வளவு பிஸியா இருக்கிறதுனால 2 பேர் உட்கார்ந்து நம்ம வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம? அப்பா, அம்மா, குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து இப்போ எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நிறைய இதாயிடுச்சு. ஏன்னா அவங்க வேலைய பிஸி ஆயிட்டாங்க. அந்த காலத்துல எப்படின்னா அம்மாக்கு தெரியும். ஒரு ஒரு பாத்திரத்துல போய் எல்லாம் பிசைஞ்சிருவாங்க. எல்லாம் பிசைஞ்சிட்டு ஊத்தி விடுவாங்க. ஒரு உருண்டையா கொடுப்பாங்க. மகாபாரதத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குந்தி தேவி என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுப்பாங்க. ஆனா பீமனுக்கு மட்டும் ஒரு பங்கு, மீதி எல்லாருக்கும் மீதி பங்கு. அந்த மாதிரி உருண்டையா குடிச்சு அப்படி எடுத்து எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா எவ்வளவு இதா இருக்கும், எவ்வளவு அன்பா வந்து சாப்பிடுவாங்க எல்லாம் பேசிக்கிட்டு. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, அப்போ கூட்டு குடும்பத்துல 250 பேர்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே குடும்பத்துல 250 பேர் அப்படியெல்லாம் இருந்தவங்க அங்க. சோ அந்த மாதிரி இங்க இந்த இந்த கலியுகத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இவரு நம்ம அந்த ரிச்சார்ட்னு சொல்லி அவர் பேரு. அவரு அமெரிக்கால இருந்து வந்தாரு. சிகாகோ அவரோட நேட்டிவ் பிளேஸ். எப்படியாவது நான் இது பரத நாட்டுக்கு போகணும். நான் யாருன்றது எனக்கு இன்னும் புரியவே இல்லை. பகவான் யாருன்றது ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் யார், அந்த சுப்ரமசி யாரு, அவரை பத்தி நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வந்திருக்காரு. இது எதுக்காக சொல்றாங்கன்னா, அந்த பிரிட்டெண்டர் போலி மனிதனை பத்தி சொல்றதுக்காக இது சொல்லிட்டு இருக்கு. இது உண்மையா நடந்தது. அவரு நேபாளுக்கு போய், நேபாள்ல ஒரு இடம் இருக்கு. சீதா மாதா பிறந்த இடம். அந்த ஜனக்பூர் அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு. அந்த ஜனக்பூர்ல வந்து ஒரு சாதுவை பார்த்தாரு. அந்த சாது உட்கார்ந்துருக்காரு. அந்த சாது என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த சாதுவை போய் மீட் பண்ணாரு இவரு. ஏன்னா எல்லாருமே இந்த காவி ட்ரெஸ் போட்டாலே ஒரு மாதிரி சாது மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள சரி போய் மீட் பண்ணலாம், அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போய் பேசினாரு. சோ இவரு 19 வருஷம் இருக்கு. அப்போ போய் பேசிருக்காரு. இந்த மாதிரி, என்னப்பா நீ எங்க இருந்து வந்திருக்க, பாக்குறதுக்கு வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் பகவானை தேடுறதுக்காக வந்திருக்கேன். எங்க இருக்காரு பகவானு, அவர்கிட்ட நான் அவருக்கு தொண்டு பண்ணிட்டு நான் என்னோட வாழ்க்கையை வந்து முழுக்க முழுக்க அந்த சாட்சாத்காரத்தை நான் அடையணும் அப்படின்னு சொல்லி தான் இங்க இந்தியாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பாபாஜி அந்த சாதுக்கு சொல்லியிருக்காரு. அந்த சாது என்ன பண்ணிருக்கான், அந்த பேருக்கு தான் அவன் சன்னியாசி. அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா, அங்க ஜனக்பூர்ல ஆசீர்வாத் சன்னியாசின்னு சொல்லி பேரு. ஆசீர்வாதம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறது, அந்த மாதிரி அவங்க. சரி, அவன் சொல்றான், அரே முட்டாள் மாதிரி இருக்கிறியா நீ, கொஞ்சம் கூட உனக்கு இதே இல்லையா, அறிவே இல்லையா, அமெரிக்கால இருந்து இங்க வந்திருக்கியா பகவானை தேடுறதுக்காக, போய் நீ அமெரிக்காவுக்கு போய் நல்லா அனுபவி, வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அது சொன்ன உடனே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா பரத வருஷத்துல இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இருக்காங்களாம். ஏன்னா அப்ப நேபாள்ல நம்ம கூட இருந்தது,
நம்ம இந்தியாக்குள்ள நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இதெல்லாமே நம்ம கண்ட்ரில இருந்தா வெளியே போயிருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்ப கூட நேபாளுக்கு விசா இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு வரலாம், எந்த விதமான இது இல்லை. ஸோ அப்போ அவரு அந்த பாபாஜி சொல்றாரு, என்னப்பா முட்டாள்தனமா இருக்கிற, நாங்கெல்லாம் அடைஞ்ச இது எத்தனோ வருஷமா அமெரிக்காவுக்கு போகணும் ஏங்கிட்டு இருக்கோம். இந்த சன்னியாசி வேஷம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேருக்கு மட்டும்தான் சன்னியாசி, பகிரங்கமா வெளிப்படையா சன்னியாசத்தை வந்து கடைபிடிக்கிறாங்களே தவிர ஆழமா அவங்களுக்கு அந்த பகவானுக்கு சேவை செய்யணும் அந்த உணர்வே இல்லை. அவங்களுக்கு எந்த விதமான உணர்வே அவங்க கிட்ட இல்லை. அப்ப அந்த பையன் வந்து 19 வருஷம் அவர் ஒரு புக்ல எழுதியிருக்காரு, இதை பத்தி எழுதியிருக்காரு. இப்படியெல்லாம் சன்னியாசத்தை கடைபிடிக்கிறாங்க மக்கள், எவ்வளவு மோசமா இருக்காங்க, சமுதாயத்தை எவ்வளவு மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரோட புக்ல ஜெர்னி ஆஃப் மகாராஜா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க. அப்பதான் அவர் நினைச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க இயக்கத்துல சேர்ந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் ஆகி கடைபிடிச்சு இன்னைக்கு உயர்ந்தமான ஒரு சன்னியாசி, உலகத்திலேயே எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மோஸ்ட் இன்டெலிஜென்ட், ஸ்பிரிச்சுவலி ஹைலி எலிவேட்டட் டிவோட்டிஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வந்து குளோபல் லெவல்ல பல இடத்துல வந்து நம்ம சனாதன தர்மத்தை பத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சீடர்கள். இவரு ஃபாரினர், இவரு சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க பகவானோட சேவையிலே இருந்துட்டு எல்லா நல்ல நல்ல நபர்கள் எல்லாமே உருவாக்கி இருக்காங்க. எம்டெக் படிச்சவங்க, பிடெக் படிச்சவங்க, டாக்டர்ஸ், லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், இவங்க எல்லாமே உருவாக்கி அவங்க சார்பாக எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கைடன்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு சன்னியாசன கான்சியஸ்னஸ், பியூரிஃபிகேஷன், அந்த தூய்மையான உணர்வை வச்சுக்கிட்டு தான் நம்ம பக்தி செஞ்சா அது சன்னியாசத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால சன்னியாசம்னா தண்டா வச்சு இது வச்சு பண்ணுன்றது ஒரு அவசியமே கிடையாது. எப்போ நம்ம பர்ஃபெக்ஷன் அடையணும், பரிபக்குவமா அடையணும் அப்படின்னா பகவானோட நாமத்தை சொல்றது, ஏகாதசி மாதிரி விரதத்தை வந்து கடைபிடிக்கிறது, பகவானுக்கு படிச்ச பிரசாதத்தை சாப்பிடுறது, பக்தர் கூட சாங்கித்யம் பண்ணிக்கிறது, கீர்த்தன் பண்றது, பஜன் பண்றது, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம கலந்துக்கிட்டாலே அது வந்து சன்னியாசத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க சொல்லலாம், கேள்வி கூட கேட்கலாம். ஸோ பிரசாதம் கொடுக்க கூட ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணிடலாம். जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा प्रभु के हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे. மாதாஜி அவங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுங்க எப்படி பண்றது. மாதாஜிக்கு தெரியுங்க. பிரபு உங்களுக்கு தெரியுமா? அம்மா சொல்லி கொடுப்பாங்க. ஜபம் பண்றது எப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஹரே கிருஷ்ணா முதல்ல பிரபுபாத் குரு பிரணாம் முதல்ல சொல்லுங்க. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்னாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. ஸோ முதல்ல குரு பிரணாம் மந்திரம் சொல்லணும். குருக்கு நம்ம வந்து குருவோட ஆசீர்வாதம் எடுத்து அவரோட கருணை அடைஞ்சு இந்த குரு மந்திரம் இப்போ நான் சொன்னேன், அதை குரு மந்திரம் நமோ விஷ்ணு பாத பிரபுபாதோட மந்திரம். அதுக்கப்புறம் வந்து இந்த மணின்னு சொல்லி இதுக்கு பேரு, இந்த பெரிய மணி, அதை வந்து இந்த தம் ஃபிங்கர் இந்த மிடில் ஃபிங்கர் இப்படி வச்சுக்கிட்டு பஞ்சதத்துவ மந்திரம். இந்த பஞ்சதத்துவ மந்திரம் எதுக்கு சொல்றது அப்படின்னு, நம்ம ஜபம் பண்ணும்போது சில தவறுகள் செய்வோம், சில யோசனைகள் வேற இடத்துல இருக்கும். அதனால அந்த அபராதத்தை எல்லாமே மன்னிக்கிறதுக்காக இவங்க கிட்ட நம்ம வந்து கருணை அடைகிறோம். கருணை அது பஞ்சதத்துவம் 5 பேரு. இந்த 5 கிருஷ்ணர் வந்து 5 உருவத்துல வந்திருக்காரு கலியுகத்துல. அவங்க இது பஞ்சதத்துவ மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜபம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. அதுக்கப்புறம் ஹரே ஒரு மணிக்கும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே.
हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण कृष्ण